சென்னை தாம்பரத்தில் கல்லூரி மாணவரின் உயிரிழப்புக்கு காரணம் என்று கூறி உறவினர்கள் மருந்து கடையை அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சாந்தகுமார். சாந்தகுமார், இளைஞருடைய உயிரிழப்புக்கு மருந்து கடைதான் காரணம்னு அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். என்ன நடந்தது? சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் பகுதியை சேர்ந்தவர் சந்தோஷ். இவர் 19 வயதாகிறது. தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் கடந்த 22ஆம் தேதி காய்ச்சல் காரணமாக அவரை அருகில் இருக்கக்கூடிய கிளினிக் அழைத்து சென்றிருக்கிறார்கள் அவரது பெற்றோர்கள். அப்பொழுது கிளினிக் மூடி இருந்ததன் காரணத்தினால் அருகில் இருந்த மருந்தகத்தில் கேட்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள் எப்போது வருவார் என்று. அவர் என்ன ஆனது என கேட்டுவிட்டு இந்த மருந்தகத்தில் இருந்த பெண் ஒருவர் அவருக்கு சிகிச்சை மேற்கொண்டு 2 ஊசிகளை போட்டதாகவும் அதன் பிறகு மருந்து மாத்திரைகளை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து அந்த சந்தோஷ் என்ற இளைஞருக்கு உடலில் வலி, தீராத வலி ஏற்பட்டதாகவும் அந்த ஊசி போட்ட இடத்தில் வீங்கியதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து அவர்கள் மீண்டும் அந்த மருந்தகத்திற்கு சென்று கேட்டுள்ளனர். அதற்கு அவர்கள் மீண்டும் வலி நிவாரண மாத்திரைகளை கொடுத்து அனுப்புவதாக கூறப்படுகிறது. இந்த வலியின் காரணமாக அருகில் குரம்பட்டியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அந்த சந்தோஷை அவரது பெற்றோர் சேர்த்திருக்கிறார்கள். அங்கு மருத்துவர்கள் அவர்களை சோதனை செய்துவிட்டு உடல் உறுப்புகள் செயலிழந்து வருவதாக குறிப்பிட்டதன் காரணமாக உடனடியாக அவரை மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கின்றனர். அங்கு அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்திருந்த நிலையில் 27ஆம் தேதி அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். உடலை அங்கிருந்து எடுத்து வீட்டில் வைத்துவிட்டு இந்த ஆத்திரத்தில் இந்த மருந்தகத்தை உறவினர்கள் சூறையாடி இருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய கண்ணாடிகளை உடைத்திருக்கக்கூடிய நிலைதான் நிலவி இருக்கிறது. இதனை அறிந்து சேலையூர் போலீசார் அவரது இந்த சந்தோஷ் என்பவருடைய வீட்டிற்கு சென்று அந்த உறவினரிடம் பேசிவிட்டு புகார் கொடுங்கள், நாங்கள் முறையாக பிரேத பரிசோதனை செய்து என்ன காரணம் என்பதை அறிந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக பேச்சுவார்த்தை செய்து அதன் பிறகாக இந்த புகாரை பெற்று உடலையும் கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனையாக சந்தோஷின் உடலை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மருந்தக ஊழியர் ஊசி போட்டதினால் வீக்கமும் வலியும் அந்த இளைஞருக்கு ஏற்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து அவர் இறந்திருக்கிறார் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இதன் குறித்து விசாரிக்கப்பட வேண்டும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. சாந்த்.